आपने सर्जिकल स्ट्राइक का विरोध किया, इसलिए हम जीते। आपने एयर स्ट्राइक का विरोध किया, इसलिए जीते। आपने 370 हटाने का विरोध किया, इसलिए जीते हैं। आपने राम मंदिर बनाने का विरोध किया, इसलिए जीते हैं। आपने घुसपैठियों को हटाने का विरोध किया, इसलिए जीते हैं। आपने सीएए का विरोध किया, इसलिए हम जीते हैं। आपने ट्रिपल तलाक हटाने का विरोध किया, इसलिए जीते हैं। और आप 1 नेशन 1 इलेक्शन का विरोध कर रहे हो, इसलिए हम फिर से जीते हैं। माननीय 60 करोड़ गरीबों के घर में इस देश के प्रधानमंत्री जी ने घर पहुंचाया, गैस पहुंचाया, पानी पहुंचाया, शौचालय पहुंचाया, 5 किलो अनाज मुफ्त पहुंचाया और 5 लाख तक की दवाइयां मुफ्त कर दी। क्या समझते हैं कि वोट चोरी कर जीते हैं? इस देश के इंफ्रास्ट्रक्चर को 40 साल देख लीजिए और हमारे 11 साल देख लीजिए। इंफ्रास्ट्रक्चर को 3 गुना बढ़ाने का काम हमारे प्रधानमंत्री नरेंद्र मोदी, और इसलिए जनता हमें जिताती है। லோக்சபாவில் எஸ்ஐஆர் மீதான விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். ஓட்டு திருட்டின் மூலம்தான் தேர்தலில் பாரதிய ஜனதா தொடர்ந்து வெல்வதாக எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா பதிலளித்தார். ஓட்டு திருட்டின் மூலம்தான் தேர்தலில் பாரதிய ஜனதா வெல்வதாக கூறினர். ஆனால் நாங்கள் அப்படி ஜெயிக்கவில்லை. நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எதிர்த்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். நீங்கள் ஏர் ஸ்ட்ரைக்கை எதிர்த்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவை நீக்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்தீர்கள், அதனால் நாங்கள் ஜெயித்தோம். சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். நீங்கள் சிஏஏவை எதிர்த்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். நீங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்தீர்கள், அதனால் நாங்கள் வென்றோம். இப்போது கூட ஒரு நாடு ஒரு தேர்தல் நடைமுறையை எதிர்க்கிறீர்கள், அதனால் நாங்கள் மீண்டும் வெல்வது உறுதி. 60 கோடி ஏழைகளுக்கு சமையல் கேஸ், குடிநீர், கழிப்பறை, இலவச உணவு தானியம் கிடைக்க பிரதமர் மோடி வழிவகை செய்தார். 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கினார். இவர்கள் என்னவென்றால் ஓட்டு திருட்டு செய்து தேர்தலில் வென்றோம் என்கின்றனர். நாட்டின் உள்கட்டமைப்பை பாருங்கள். 40 ஆண்டுகளில் நடந்த பணிகளையும் கடந்த 11 ஆண்டுகளில் நடந்த பணிகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாட்டின் உள்கட்டமைப்பு மும்மடங்கு மேம்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் செய்தவர் பிரதமர் மோடி. அதனால்தான் மக்கள் எங்களை தொடர்ந்து வெற்றி பெறச் செய்கிறார்கள் என அமித்ஷா பேசினார். அமித்ஷாவின் பேச்சை கேட்டு என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்தனர். எதிர்க்கட்சி எம்பிக்கள் வரிசை நிசப்தமானது.